நிதியமைச்சர் மரியா வில்சன் கோவமாயிட்டார். செம்ம காண்டாயி எந்திரிச்சு, என்ன நான் தமிழ் பேசுறதா எல்லாம் கேள்வி பண்றீங்க அப்படின்னு அவன் சொல்லல. அது சொல்லனா சில நேரம் உருவ கேள்வி பண்றீங்க, இப்போ பெண்களை கேள்வி பண்றீங்க, அப்ப ஜாதியை கேள்வி பண்றீங்க. இதெல்லாம் யாரும் கேள்வி பண்ணவே இல்லை சட்டமன்றத்தில் உட்காந்து. இவரே சொல்லியிருக்காரு. அப்புறம் கடைசியில் தமிழுக்கு வந்துட்டீங்க. அப்படிவா உன்னைய கேள்வி பண்ணனால நீ சுத்திக்கிட்டு வர. மரிய வில்சனை கேள்வி பண்ணிட்டாங்க. அவர் தமிழ் பேசுறது கேள்வி பண்ண செய்வான். இது தமிழ்நாட்டோட சட்டமன்றம். அப்பாவும் இருப்பாரு, அவர் தூத்துக்குடி அந்த தமிழ் பேசிட்டு இருப்பாரு. அதுக்கு யாராவது கிண்டல் பண்ணாங்களா? யாரும் கிண்டல் பண்ணவே போறதில்ல. நீ தமிழே பேசல, அதான் பிரச்சனையே. நீ யோசிச்சு பாருங்க, 4000 கோடியை 410க்கு 30 கோடி கிண்டல் பண்ண செய்வேன். இதுக்கு என்ன கோபம் வருது? பொத்துக்கிட்டு அமைச்சராக வந்து உட்காந்துட்டோம். சில நேரங்களில் தடுமாறுறோம்னா கிண்டல் கேள்வி அப்படியே நம்மளை அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும். சட்டமன்றத்தில் வா போ, எனக்கு ஓ மொழியில் எனக்கு பேச தெரியும், நீ ஏதோ காட்டுறியோ அதை நான் காட்டுவேன், நீ சத்தா பேச நான் சத்தா பேசுவேன். என்ன படமாக எடுத்துக்கிருக்காங்க மரிய வில்சனுக்கு? புரியலையே. நீ பேச நான் பதில் நான் பேசவா, எல்லாம் நாங்கள் பேசவா? என்ன நினச்சிக்கிட்டு இல்லையே. உங்கள் இன்ஸ்டியூஷனில் உட்காந்து உங்கள் டீச்சர்லாம் சலாம் போடுவாங்களே, அது மாதிரி நான் சலாம் போடுவேன். உங்கள்கிட்ட கொடுத்துருவது பொறுப்பு, பொறுப்பாக பதில் சொல்லு. அதை விட்டு உள்ள உட்காந்து சண்டியாரா பேசிக்கிறீங்க. இவர் அதில் கூடுதலா யார்? மரிய வில்சன் கூடுதலா. நான் பிறப்பால் கிறிஸ்தவன், சும்மா கிறிஸ்தவன் கிடையாது. ஆமாம் கேட்டுக்கோங்க, மத மாதம்லாம் கேட்டுங்கப்பா, மத மாதம் கிறிஸ்தவன் கிடையாது. அதில் ஒன்று பெருமை, பிறப்பால் கிறிஸ்தவன் நான் தெரிஞ்சுக்கோங்க. அதோட ரொம்ப முக்கியம், கிறிஸ்தவம் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன். இதெல்லாம் கேட்டாங்களா? இதே யாராவது ஒருத்தர் உட்காந்து இந்து மதத்தை பற்றி பேசினா எவ்வளோ கத்திருப்பீங்க? நான் கேட்குறேன், காவி கீவி உருட்டிருப்பாங்க. உட்காந்து பேசிக்கிருக்கா. அதில் சொன்ன காமெடி என்னன்னா, நீ பைபிள் படிக்கலாம், உங்களுடைய மத நம்பிக்கை வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. அதில் அவர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு என்னுடைய கிறிஸ்தவம் சொல்லிக் கொடுத்துருக்கு அன்பு, கருணை, அப்புறம் பொறுமை அப்படின்றாரு. ஏன் நீ பொறுமையிலாவே கத்திக்கிட்டு இருக்கிற? என்ன அநியாயம் வருது? உன் அன்பு தான் ஊருக்கே தெரியுமே. உன் அன்பும் கருணையும் உன் சொந்த அண்ணனுக்கு நீ என்ன காட்டுன்னு தெரியுமே. வீடு புகுந்து அடிச்ச கதலாம் அந்த அன்பு தான் நான் பார்த்துருக்கமே. நீ வந்து நம்ம சட்டமன்றத்தில் புதுசாக நீ உன்னை யாருமே தெரியாமல் பேசிக்கிற மரிய வில்சன் என்ன பேசுறாரு? இவர் அன்பு கருணை சொல்லி கொடுத்துருக்கான். நீயே பொறுமையில தான் இங்கே கத்திக்கிட்டு இருக்கிற. எந்திரிச்சு இதை கூட உங்களால் கடந்து போக முடியல. சொன்னது உண்மையா? உண்மை, அதை ஏற்றுக்கோங்க. அவர் இங்கிலீஷ் தான் வருமா, அவரே சொல்லிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது இங்கிலீஷ் பேசக்கூடிய நாடுக்கு போயிருங்க. இங்கே நார்மலாகவே பேசியா நான் அப்படி தான் பேசுவேன், அப்படியே பேசுவேன்லாம் இங்கே நாடு கிடையாது. அப்போ எவ்வளோ திமிரு நான் கேட்குறேன். ஓட்டு போட்ட மக்களை பார்த்தா எப்படி தெரியுது? இவர் இங்கிலீஷில் பேசுவாங்க, நம்ம புரிஞ்சுக்கணுமா?